and relatives எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் தட்டி விட்டுடுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிப்ஸ் போட்ட ஒரு ரோல் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கருஞ்சீரகம், கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்க போகிறோம். இந்த 1 கப் மாவுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 சமோசா போடலாம். இப்போ அதை நம்ம நார்மலாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே காயாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு எடுத்து நல்லா ஒரு டப்பாவில் மூடி போட்டு வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வழக்கமாக பண்ணுற உங்களுக்கு என்ன பூர்ணம் இருக்கோ, நான்வெஜ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, வெஜ்ஜில் பண்ணாலும் ஓகே. நான் இங்கே சிம்பிள் உருளைக்கிழங்கு பூர்ணம் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டுக்கிறேன். அதில் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் இங்கே சேர்க்கலை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சாட் மசாலா உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுலாம் வதக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்கினாலே போதும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கா நான் வேக வச்சு தோல் உரித்து மசித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்ந்து கலந்து விட்டுக்க போகிறோம். நீங்கள் இதில் பச்சை மிளகா, கேரட், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கிடலாம், ஆனால் நான் இங்கே சேர்க்கலை. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தேய்க்க போகிறோம். ஆனால் உருண்டை நீங்கள் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரே தடவை தேய்க்கும் போது ஒரு 4-5 ரோல் சமோசா ஒரே அட் அ டைமில் பண்ண முடியும். அதனால் நீங்கள் நல்லா பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு அதை நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் ரோல் பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்று அகைன் ரோல் அந்த மாவு லேயர் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு தடிமனாக வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா மெலிசாக தேய்ச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உள்ளே இருக்க லேயர் வேகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ நீளம் அகலத்தில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அகலம் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்க அந்த அன்ஈவனாக இருக்கிற பக்கத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. நான் இங்கே ரோலில் தான் போக போகுதுங்கிறனால நான் அப்படி போட்டிருக்கேன். இப்போ உள்ளே இருக்க மசாலாவுக்கு நம்ம ஒரு சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிட்டு இங்கே உள்ள அந்த இடத்துல நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ரோல் சமோசாவில் பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடு எட்ஜஸையும் லைட்டாக உள் பக்கமாக லைட்டாக ஒரு தடவை மட்டும் மடித்து விடுங்க, போதும். இப்போ அகெயின் அதே போல் நீங்கள் நார்மலாகவே உருட்டிகிட்டே வரலாம். உருட்டிட்டு வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 2-3 இன்ச் கேப் இருக்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு இது போல் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உருட்டும் போது ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். நீங்கள் அந்த மாவோட எண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் கட் பண்ணியிருப்பேன். அப்படி விடும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைனா நீங்கள் மொத்தமாக இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உருட்டும் போது அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். அதுக்காக இப்போ நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு இருக்குது, நீங்கள் இது தேவையில்லைனாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம்.
இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம், உருட்டியாச்சு. இதே மாதிரி அடுத்ததும் நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது உருட்டும் போது மட்டும் நீங்கள் உடனே போட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு 4 அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மொத்தமாக பண்ணும்போது அடியில் அந்த நம்ம தனித்தனியாக வெட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிப்ஸு சில நேரம் அது வந்து காஞ்சி போன மாதிரி, இல்லைன்னா நம்ம கைப்பட்டதுனா கூட அது அப்படியே அமுங்கிக்கும். ஆல்ரெடி நம்ம மெலிசா தேய்ச்சிருக்கிறனால அது அமுங்கிக்கும். நமக்கு பொரிச்சு வரும்போது சரியாக நமக்கு அது தெரியாது. அதனால் நீங்கள் அப்போவே கட் பண்ணிட்டு அப்போவே போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இது உங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னா அந்த எட்ஜஸை மட்டும் லைட்டாக மைதா மாவில் தண்ணி தொட்டு தடவிக்கோங்க. ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஆனால் முன்னாடி அந்த தண்ணி வந்து இந்த ஸ்ட்ரிப்ஸில் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மொத்தமாக எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்ம பொரிச்சு வரும்போது அந்த ஸ்ட்ரிப்ஸ் நமக்கு சரியாக தெரியாமல் போயிடும். அவ்வளோதான். இதே மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு லைனும் சரியாக நமக்கு கரெக்டாக தெரியும். லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் மற்றதையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வழக்கம் போல் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, அதை நான் கைப்பட்டதில் சரியாக தெரியாமல் போயிடுச்சு. நான் லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம நார்மலாக எப்பவும் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.